ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். ஆம்னிகோக்கு எபிசோட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் கோகு பண்ண சில சேட்டைகளால் மொத்த டைம்லைன் அண்ட் யூனிவர்ஸே கொலாப்ஸ் ஆகி இருக்கும். ஆமாம், வேற ஒரு டைம்லைனை சேர்ந்த ஜெனோவை கோகு வேற ஒரு டைம்லைனுக்கு சமன் பண்ணி விட்டுருவாரு. இப்படி பண்ணதுனால அந்த டைம்லைனில் ஜெனோ இருக்க மாட்டார். இது யூனிவர்ஸோட பேலன்ஸில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கும். சேம் டைமில் கோகு அண்ட் வெஜிடா ஸ்பேஸ் டைமில் ட்ராவல் பண்ணும்பொழுது இவங்க 2 பேரோட மிராஜ் காப்பியை மிஸ்டர் டைம்னு சொல்லப்பட்ட ஒருத்தன் கிரியேட் பண்ணிடுறான். இவங்களை வச்சு மொத்த யூனிவர்ஸோட பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது தான் இவனோட பிளான். இதுக்காக இவன் வெஜிடா கோகுவோட மிராஜை கிரியேட் பண்ணி அவனோட பிளானை நடத்தும்பொழுது வித்தின் செகண்ட்ஸில் கிராண்ட் ப்ரீஸ்ட் உள்ளே பூந்து மொத்தத்தையும் கெடுத்திருப்பார். ஆமாம், கோகுவை மட்டும் அவர் காப்பாற்றியிருப்பார். வெஜிடாவை மிஸ்டர் டைம் அடைஞ்சிருவார். இப்படி காப்பாற்றப்பட்ட கோகுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இவர் ஒரு மிராஜுங்கிறதால இவர் எந்த டைம்லைனுக்கும் போக முடியாமல் சிக்கிடுவார். ஏன்னா இவர் எந்த டைம்லைனையும் சேர்ந்தவர் இல்லை. இவர் ஆக்சிடென்டலாக உருவாக்கப்பட்ட ஒரு கோகு தான். ஆனாலும் இவருக்கு கோகுக்கு என்ன மெமரிஸ் இருந்துச்சோ அதே மெமரிஸ் இருக்கும். என்னதான் இவருக்கு கோகுவோட மெமரிஸ் இருந்தாலும் இவருக்கு போக இடம் இல்லாததால கிராண்ட் ப்ரீஸ்ட் அவரோட பேலஸ்லேயே இவரை தங்க சொல்லியிருப்பாரு. ஒரு ஸ்பெஷல் ரெலமில் இவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறதாகவும் சொல்கிறாரு. இங்கே ட்ரைனிங் எடுக்கும்பொழுது இவரோட பவர்ஸுங்கிறது டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஹியூமன் டைமில் இது ரொம்பவே கம்மி டைமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு இங்கே ட்ரைனிங் எடுத்தால் பூமியில் அது வெறும் சில நாட்களாக தான் இருக்குமா. இப்படிப்பட்ட ரெலமில் கோகு பல 1000 வருஷங்கள் ட்ரைனிங் எடுத்து அல்ட்ரா இன்ஸ்டிங், அல்ட்ரா ஈகோன்னு எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணி ஒரு புது ஃபார்மை அவாய்ட் பண்ணிட்டாரு. எந்த ஒரு ஃபார்ம் ரொம்பவே பியூருங்கிறதால கோகுவோட ஹேர் எல்லாம் அப்படியே ஒயிட்டாக ஆகியிருக்கும். எந்த ஒரு ஃபார்ம் மொத்த யூனிவர்ஸோட பேலன்ஸையே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் ஆம்னிகோகு உருவானார். காட்சிகள் மாறுது. ஆம்னிகோகு, கிராண்ட் ப்ரீஸ்ட், விஸ், வேடோஸ்னு எல்லாருமே கிங்காயோட பிளானட்டில் அப்பியர் ஆகுறாங்க. இங்கே ட்ரங்க்ஸ், கோகு, கோஹான்னு எல்லாருமே இருக்காங்க. இங்கே இருக்கிற கோகு வேறு டைமில் என்ன சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே இறந்து போய் கிங்காயோட பிளானட்க்கு வந்திருப்பாங்க. ஆம்னி கிங் வந்துட்டாரு. அவருக்கு உங்களோட மரியாதையை கொடுங்கன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. எது குரங்கு மாதிரி இருக்கான் இவன் ஆம்னி கிங்கான்னு கிங்காய் சொல்ல கிராண்ட் ப்ரீஸ்ட் கடுப்பாகிறாரு. ஆம்னிகோகு ஹியூமனாக இருந்திருந்தாலும் இப்போ அவர் ஆம்னி கிங் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அவரை தரைக்குருவாக பேசினா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்ல கிங்காய் மன்னிப்பு கேட்குறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆம்னிகோகு சொல்கிறாரு. கேளுங்க, நான் இங்கே சும்மா வரல. உங்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்க தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி விஸ் அதை இப்போ பண்ணுன்னு ஆம்னிகோகு சொல்கிறாரு. உடனே விஸ் கோகு அப்புறம் கோஹானோட ரிங்கை மறைய வைக்கிறாங்க. இவங்களோட டெத்லேருந்து ஆம்னிகோகு இவங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. கேளுங்க, ஒரு மிகப்பெரிய த்ரெட் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணணும்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறணும். அதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அதனால் நல்லா ட்ரைனிங் எடுங்கன்னு ஆம்னிகோகு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. கிராண்ட் ப்ரீஸ்டோட பேலஸை நமக்கு காட்டுறாங்க. அங்கே ஆம்னிகோகு சேவ் பண்ண கோகு விஸ் கூட ஸ்பேரிங் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் டைம் ரொம்ப சீக்கிரமாகவே ஏதோ ஒரு பிளானை பண்ண போகிறதால இந்த கோகுவை உடனே பவர்ஃபுல்லாக மாற்றணும்னு ஆம்னிகோகு நினைக்கிறாரு. இதனால தான் இவர் டைரெக்டாக விஸுக்கு கீழே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கோகு, போதும், உன்னோட லிமிட்டை நீ ரீச் பண்ணிட்டேன்னு விஸ் சொல்ல சயின்ஸ்க்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இது உனக்கு தெரியாதா விஸ்ன்னு கோகு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி. இப்போ எனக்கு அகென்ஸ்டாக உன்னால் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும்னு விஸ் கேட்குறாரு. உனக்கே தெரியும், நீ எவ்வளோ முக்கினாலும் என்னோட இந்த லெவலுக்கு உன்னால் வர முடியாதுன்னு விஸ் சொல்ல அதையும் தான் பார்ப்போம் வான்னு கோகு சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்குமான ஒரு பயங்கரமான பேட்டில் போகுது. இதை ஆம்னிகோகு பார்த்துக்கிட்டு இருக்காரு. காட்சிகள் மாறுது. நமக்கு அன்னோன் பிளானட் ஒன்றை காட்டுறாங்க. அந்த பிளானட் காடு, மலைகள் சூழ்ந்து இருக்கு. நிறைய பேர் அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபை நமக்கு காட்டுறாங்க.
அவங்க எல்லாரும் சேயன்ஸோட ஆன்செஸ்டராக இருக்காங்க. அவங்க எல்லாரும் எதையோ பார்க்க ஆர்வமாக ஓடுறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, வெஜிட்டாவோட இந்த கிறிஸ்டலை தான். ஆமாம், மிஸ்டர் டைம் வெஜிட்டாவோட இந்த கிறிஸ்டலை ஏன்ஷியன் டைம் பீரியடுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஆனாலும் வெஜிட்டா இன்னமும் கிறிஸ்டலைஸ் ஆகி தான் இருக்காரு. அவருக்கு பக்கத்தில் மக்கள் வராங்க. இதை வெஜிட்டா ஷாக் ஆகி பார்க்குறாரு. அவரால் அசைய முடியாத ஒரு நிலைமையில இப்போ வெஜிட்டா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்ன பையன் போகிறான். வெஜிட்டா உள்ள இருந்து ஷாக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்குறாரு. அந்த சின்ன பையன் வெஜிட்டாவோட கிறிஸ்டலை டச் பண்ணும்பொழுது அது பிரேக் ஆகிடுச்சு. உள்ளேருந்து வெஜிட்டா செம்ம சத்தத்தோட வெளியே வராரு. நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம்னு வெஜிட்டா கேட்குறாரு. பார்த்தா அவரோட கையில் ஒரு வித்தியாசமான பிளாக் ரிங் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு வெஜிட்டா யோசிக்கிறாரு. அதை கழட்டவும் ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் அது முடியலை. காட்சிகள் மாறுது. அந்த காட்டுக்குள்ளேயே நிறைய ஏப்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த ஏப்ஸ்லாம் சாதாரணமானது இல்லை. இவங்க எல்லாரும் சேயன் தான். மூணை பார்த்து ஏப்பா மாறி இப்போ இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு சின்ன பையன் நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ அவனை கொல்லவும் அந்த ஏப் ட்ரை பண்ணுது. அந்த பையன் பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறான். அவனை காப்பாற்ற வெஜிட்டா மாதிரி இருக்கிற இன்னொரு பையன் வரான். அவனும் இப்போ அந்த ஏப் கிட்ட மாட்டிக்க அந்த ஏப் 2 பேரையும் கொல்ல வருது. பட் வெஜிட்டா கரெக்ட் டைமில் வந்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றுறாரு. அந்த ஏப்போட காலை பிடிச்சி அப்படியே வீசி எறிகிறாரு. உடனே ஏகப்பட்ட ஏப்ஸ் வெஜிட்டாவை ரவுண்டு கட்டி பொழக்க வெஜிட்டாவும் சும்மா இல்லை, அந்த மொத்த ஏப்ஸையும் அடித்து ஓட விடுறாரு. இதை அந்த 2 பசங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வெஜிட்டா கிட்ட அடி வாங்கின அந்த ஏப்ஸ் சும்மா விடலை. கற்கள், பாறைகள்னு எல்லாத்தையும் எடுத்து வெஜிட்டா மேலே வீசுதுங்க. ஆனால் வெஜிட்டா மொத்த ஏப்ஸையும் அடித்து பறக்க விடுறாரு. ஒரு கட்டத்தில் அவராலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு நிறைய ஏப்ஸ் அங்கே வராங்க. இன்னையோட இவன் கதை முடிஞ்சதுன்னு அந்த ஏப்ஸ் நினச்சி வெஜிட்டாவை நோக்கி போகிறாங்க. ஆனால் பயத்தில் அப்படியே உறைஞ்சு போகிறாங்க. பார்த்தா வெஜிட்டா அவரோட பிளாஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்து தான் இந்த ஏப்ஸ் பயந்து இருக்குங்க. வெஜிட்டா அந்த பிளாஸ்ட்டை அந்த ஏப்ஸ் மேலே போட அங்கிருந்த எல்லா ஏப்ஸும் காலி ஆகிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட்டும் பயங்கரமாக ஃபயர் ஆகிடுது. வெஜிட்டாவோட இந்த பவர்ஸை பார்த்து அந்த பசங்க பயந்து போயிருக்காங்க. அந்த மொத்த ஏப்ஸும் மட்டையாகி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வெஜிட்டா வானத்தை அப்படியே பார்க்குறாரு. அங்கே ஃபுல் மூன் இருக்கு. இது இப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக இன்னும் ஏகப்பட்ட பேர் ஏப்பா மாற வாய்ப்பு இருக்குன்னு வெஜிட்டா யோசிக்கிறாரு. அந்த 2 குட்டி பசங்களும் அங்கேருந்து ஓடுறாங்க. அங்கே நமக்கு கோகு மாதிரியே இருக்கிற குட்டி பையனை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கோகு வெஜிட்டாவோட ஆன்செஸ்டராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ஓடின குட்டி பசங்க அவங்க அப்பா அம்மாவை தேடி போகிறாங்க. வெஜிட்டா அந்த பசங்களை தேடி அப்படியே பின்னாடியே போகிறாரு. பார்த்தா அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஏப்ஸ் வந்து நிற்கிறாங்க. இதை அந்த குட்டி பசங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் பார்த்து பயப்படுறாங்க. முன்னாடி இருந்ததை விட அந்த ஏப்ஸ் எல்லாம் ரொம்பவே ரேஜோடு இருக்காங்க. உடனே இங்கேருந்து ஓடிடுங்க, இந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பானது இல்லைன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க அங்கேயே இருக்க வெஜிட்டா அங்கிருந்து உடனே ஓட சொல்லி கத்துறாரு. இதை கேட்டு அந்த மக்கள் அங்கிருந்து ஓடுறாங்க. வெஜிட்டா அவரோட பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு. மொத்த ஏப்ஸையும் சேஸ் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரோட டெய்ல்ஸையும் அப்படியே வெட்டி விடுறாரு. ஒரு கட்டத்தில் எல்லா ஏப்ஸோட டெய்ல்ஸையும் இவர் வெட்டிடுறாரு. அவங்களும் ஹியூமனாக மாறிட்டாங்க. வெஜிட்டா இப்போதான் நிம்மதியாகிறாரு. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஏப்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு வெஜிட்டா தேடி போகிறாரு. அங்கே ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்குறாரு. அங்கே இவர் காப்பாற்றின மக்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி வெஜிட்டா கேட்குறாரு. இந்த ஏப்ஸுங்கிறது எங்களுக்கு பல வருஷமாக தொல்லை கொடுக்குது. எங்கள் ஆளுங்கெல்லாம் திடீர்னு காணாமல் போகிறாங்க. ஒருவேளை இந்த ஏப்ஸ் தான் அவங்கள கொல்லுதோன்னு எங்களுக்கு தோணுது. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கேவ் இல்லாததால தான் நடக்குது. அதனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு கேவை கொடுத்தா நல்லா இருக்கும்னு அந்த பீப்புள் சொல்கிறாங்க. இவங்களோட பீப்புள்ஸ் காணாமல் போகிறதா சொல்கிறாங்க. நிறைய ஹேப்ஸ் இவங்களை ஹண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் இவங்களோட பீப்புள்ஸ் தான் இப்படி ஹேப்பாக மாறிக்கிட்டு இருக்காங்கங்கிற நாலேஜ் இவங்களுக்கு இல்லை. இதை வெஜிட்டா நோட் பண்ணுறாரு. பட் இவங்க கேட்ட மாதிரியே இவங்களுக்காக வெஜிட்டா ஒரு கேவை கண்டுபிடிக்க நினைக்கிறாரு. அதை தான் இப்போது தேடிக்கிட்டும் இருக்காரு. அப்படி இவர் தேடும்பொழுது அங்கே இருந்த வாட்டர் ஃபால்ஸை கிராஸ் பண்ணுறாரு.
உள்ள ஏப்ஸ் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடம் இருக்குமான்னு இவர் நினச்சி தான் அங்கே போகிறாரு. பட் அங்கே ஒரு பேலஸே இருக்கிறத வெஜிட்டா பார்க்குறாரு. இதுக்குள்ள ஒரு பேலஸ் இருக்கிறது எப்படி சாத்தியம், இதை யார் பில்ட் பண்ணியிருப்பான்னு வெஜிட்டாக்குள்ள 1000 கேள்விகள் இருந்தாலும் முதல்ல இந்த சேன் பீப்புள்ஸோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். அதனால் அவங்கள இங்கே தங்க வச்சுட்டு அப்புறம் இது யாரோடதுங்கிறத பார்த்துப்போம்னு வெஜிட்டா நினைக்கிறாரு. உடனே அங்கேருந்து கிளம்பி அந்த பீப்புள்ஸ் கிட்ட இந்த பிளேஸை பற்றி சொல்கிறாரு. அப்போது இவங்க ஒரு கதையை வெஜிட்டா கிட்ட சொல்கிறாங்க. அதாவது பிளாக் ஸ்பிரிட்டுங்கிற ஒரு விஷயத்த இவங்க நம்புகிறாங்களாம். இந்த ஸ்பிரிட் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி யார் போகிறாங்களோ அவங்க கிங்காக மாறிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்கான். இதை கேட்டுட்டு வெஜிட்டா மாதிரி இருக்கக்கூடிய அந்த குட்டி பையன் ஓடுறான். எப்படியாவது கிங்காக மாறிடணும்னு அவன் நினைக்கிறான். கூடவே கோகு மாதிரியே இருக்கிற இன்னொரு குட்டி பையனும் ஓடுறான். வெஜிட்டா மாதிரி இருக்கிற அந்த சின்ன பையனை கோகு மாதிரி இருக்கிற அந்த சின்ன பையன் பீட் பண்ணி முதல்ல வாட்டர் ஃபால்ஸுக்கு அந்த பக்கம் போயிடுறான். ஏண்டா இங்கே கூட நீ தோத்துக்கிட்டே இருக்கியடான்னு வெஜிட்டா கடுப்பில் இருக்காரு. அங்கே இன்னொரு குட்டி பையன் அந்த பக்கம் போக வெஜிட்டா கிட்ட ஹெல்ப் கேட்குறான். வெஜிட்டா அவனை மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. அதில் அந்த ட்ரைபோட ஹெட்டும் இருக்காரு. இவருக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு. இவரால் நடக்க முடியாமல் போகுது. உங்கள் 3 பேரில் யார் கிங், யார் இந்த வாட்டர் ஃபால்ஸை முதல்ல கிராஸ் பண்ணான்னு அந்த ட்ரைபோட ஹெட் கேட்குறாரு. அவருக்கு கண்ணும் சரியாக தெரியாததால் வெஜிட்டா மாதிரி இருக்கிற அந்த குட்டி பையன்கிட்ட இனிமேல் ட்ரைபை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லையே உயிரை விட்டுருப்பாரு. இதெல்லாம் பார்த்து வெஜிட்டா செம கடுப்பாகிறாரு. இங்கே என்ன நடக்குது, இது என்ன காலகட்டம், நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட டைம்லைனுக்கு நான் எப்படி போகிறது, இந்த ரிங்கை நான் எப்படி கழட்டுறது, முதல்ல இதை எனக்கு எவன் போட்டு விட்டான்னு யோசிச்சு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அப்போது ஒரு குரல் வெஜிட்டாக்கு கேட்குது. வெஜிட்டா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, பொறுமையாரு, எல்லாத்தையும் நான் உனக்கு விளக்குறேன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. பார்த்தா பிளாக் ரோபை வியர் பண்ண ஒருத்தன் வெஜிட்டா பின்னாடி நிற்கிறான். இவன் யாரா இருப்பா? வெஜிட்டாவால் ஆம்னிகோக்குக்கு ஆபத்து வருமா? மிஸ்டர் டைமோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வரை வெயிட் பண்ணுங்க.